إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்பு மிகு ரமலானுடைய மாதத்தில் நோன்புடைய இபாதத்தோடு இருக்கக்கூடிய நாம் மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உயரிய நியத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய நமது மார்க்க வகுப்பில் நாம் ஒவ்வொருவரும் அல் குர்ஆனோடு எமது தொடர்பை நாம் எவ்வாறு சீராக்கிக் கொள்வது என்பது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனோடு நாம் பேண வேண்டிய தொடர்பென்பது மிக உன்னதமானதாக, சிறப்புக்குரியதாக, மிக மிக வலியுறுத்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸை நாம் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. இதனுடைய வார்த்தைகள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள், இந்த ஹதீஸினுடைய வார்த்தைகள். அதில் எவ்வாறு அந்த வாசகம் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யுதா பில் குர்ஆனி யௌமல் கியாமத்தி வ அஹ்லிஹி அல்லதீன கானு யஅமலூன பிஹி. எனவே மறுமையுடைய நாளில் அந்த அல் குர்ஆன் உடையவர்கள் கொண்டு வரப்படுவார்கள், அல் குர்ஆன் உடையவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதாவது அல்லதீன கானு யஅமலூன பிஹி, குர்ஆனை கொண்டு செயல்பட்டவர்கள். இதுதான் முக்கியமானது. அதாவது குர்ஆனின் படி வாழ்ந்தவர்கள். குர்ஆன் உடையவர்கள் என்றால் யார் இந்த ஹதீஸ்ல வருதுன்னு பாருங்க. குர்ஆனின் படி வாழ்ந்தவர்கள், குர்ஆனை செயல்படுத்தியவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குர்ஆன் உடையவர்கள் என்றால் யார்? இதை நீங்க முதலாவது புரிந்து கொள்ள. இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவா சொல்லுது, குர்ஆன் உடையவர்கள் என்றால் யார்? குர்ஆன் உடையவர்கள் என்றால் குர்ஆனின் படி வாழ்ந்தவர்கள். இது நீங்க முதலாவது மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் இன்று மக்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆனை மனனம் செய்கிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். இதெல்லாம் சிறப்பான விஷயங்கள் தான். ஆனா குர்ஆன் உடையவர்கள் என்பதில் இவர்கள் இந்த இரண்டோட மட்டும் நிறுத்தி கொண்டா வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குர்ஆனை ஓதுறாங்க, குர்ஆனை மனனம் செய்யறாங்க, ஆனா என்ன செய்யல? குர்ஆனின் படி வாழவில்லை. குர்ஆனின் படி வாழவில்லை என்றால் அவர்கள் குர்ஆன் உடையவர்களில் வரமாட்டார்கள். ஏன்னா ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுது, குர்ஆனின் படி வாழ்ந்தவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு சிறப்பு, மறுமையில் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று வருது ஹதீஸ்ல.
மறுமையில் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்றால், இன்று குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஆர்வம் மாஷா அல்லாஹ் என்று நிறைய மதரசாக்கள், ஊருக்கு ஊரு குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மதரசாக்கள், மஸ்ஜிதுகள் எல்லாம் நிறைய பரவி வளர்ந்து விட்டன. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு விஷயம். ஆனால் குர்ஆனுக்குரிய கடமை குர்ஆனை மனனம் செய்வதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன்னா இப்ப சில நேரங்களில் பாத்தீங்கன்னா, அவர் குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருப்பார், ஆனால் குர்ஆனுக்கு நேர்மாற்றமாக வாழக்கூடியவராக இருப்பார். குர்ஆன் உள்ளத்தில் இருக்கும், குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருப்பார், ஆனால் அவரது வாழ்க்கை குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குமே. அவருக்கு தெரியாது, அவரது உள்ளத்தில் சுமந்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய விளக்கம் அவருக்கு தெரியாது. அந்த குர்ஆன் என்ன சொல்கிறது என்ற விளக்கம் அவருக்கு தெரியாத காரணத்தால் அதுக்கு நேர்மாற்றமாக செயல்படுவார். சில நேரம் குர்ஆனை மனனம் செஞ்சிருப்பாரு, அவர் போய் என்ன செய்வாரு, தர்காக்கு முன்னால அங்க அடக்கப்பட்டவரிடம் துஆ செய்து கொண்டிருப்பார். ஆனா குர்ஆன் என்ன சொல்லும்? குர்ஆன் சொல்லும், அல்லாஹ்விடமே பிரார்த்தியுங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்லும். அந்த குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருப்பார், ஆனா அவருக்கு என்ன தெரியாது, குர்ஆனுடைய இந்த மெசேஜ் அவருக்கு தெரியாது. புரியுது அவங்க சொல்றது? அதே போன்றுதான் இப்ப குர்ஆனை ஓதுவது என்ன? வணக்கம் இல்லையா? குர்ஆனை ஓதுவது வணக்கம். அதில் நீங்கள் ஒரு எழுத்தை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். குர்ஆன் எப்படி வருகிறது? 35வது அத்தியாயம் 29வது வசனம், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி, பாருங்க, யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள், வ அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், அதே போன்று வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன், நாம் வழங்கியவற்றிலிருந்து மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அவர்கள் செலவு செய்கிறார்கள், யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், இவர்கள் நஷ்டமில்லாத வியாபாரத்தை செய்தவர்கள். நஷ்டமில்லாத வியாபாரம், எத்தனை விஷயம் இதுல வந்துச்சு? நஷ்டமில்லாத வியாபாரம் என்பதில் அல்லாஹ் என்னென்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, குர்ஆன்லயும் ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவாங்கன்னா அதனுடைய பொருளை விளங்கி ஓதுவதுதான். என்ன அர்த்தம்? பொருளை விளங்கி ஓதுவதுதான், அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப பொருளை விளங்காமத்தோடு ஓதினா நன்மை கிடையாது என்றால் நன்மை இருக்கிறது. ஆனா குர்ஆனும் சுன்னாவும் குர்ஆனை ஓதுவார்கள் என்றால் அந்த அர்த்தம் அங்க இருக்குது. என்ன? அதனுடைய விளக்கத்தோடு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து ஓதுவார்கள். இதுல நஷ்டம் போகாத வியாபாரமாக 3 விஷயம் சொல்லப்பட்டுச்சு. முதல் விஷயம் என்ன? யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார்கள். இரண்டாவது என்ன? தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். மூன்றாவது என்ன? அவர்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகும். அப்ப செலவு செய்யும் போது நாங்கள் அதை பார்க்கணும், இதை சதக்காவை மறைமுகமாக செய்யறது சிறந்ததா அல்லது வெளிப்படையாக இந்த சதக்காவை செய்யறது சிறந்ததா? அல்லாஹ் இங்க ரெண்டையும் சொல்றான், சிர்ரன் வ அலானியா, மறைமுகமாக வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்வார்கள். இந்த மூன்றையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இவர்கள் நஷ்டம் போகாத வியாபாரத்தை செய்தவர்கள், யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸ், நான் அதை உங்களுக்கு சொன்னது என்னவென்றால், குர்ஆன் உடையவர்களாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் நாம் எதோடு போதுமாக்கிக் கொள்ளக்கூடாது? ஓதுவதோடு மாத்திரம் அல்லது மரணமிடுவதோடு மாத்திரம் போதுமாக்கிவிடக் கூடாது. குர்ஆன் உடையவர்கள் என்ற அந்த சிறப்புக்கு நானும் நீங்களும் வர வேண்டுமாக இருந்தால் நாம் அதன்படி வாழ்ந்தாக வேண்டும். அதை நாம் நமது வாழ்வில் செயல்படுத்தி ஆக வேண்டும். என குர்ஆன அல்லாஹ் இறக்கியது எதற்காக? ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக, ஹிதாயத். அதில் அல்லாஹ் நேர்வழியை வைத்திருக்கிறான். நேர்வழியை நாம் அதனுடைய வார்த்தைகளுடைய பொருளை விளங்கும் போதுதான் நாம் அதன் மூலம் நேர்வழி பெற முடியும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அறிஞர்கள் சொல்வார்கள், குர்ஆன ஓதுறத மட்டும் என்ன செஞ்சிட்டாங்களாம், வணக்கமாக ஆக்கி கொண்டார்கள். ஆனால் அவனோட வாழ்க்கையில மொத்தமாக குர்ஆன் வணக்கமாக ஆக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் உடைய பண்புகளை பற்றி ஒரு கேள்வி வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகளை பற்றி ஆயிஷாவிடம் கேட்கப்பட்டுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகள் எப்படி இருந்தன, அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்கள் எப்படி இருந்தன. அப்ப அவங்க என்ன பதில் சொன்னாங்க? கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், நபி அவர்களுடைய பண்புகளாக
குர்ஆன் இருந்தது. குர்ஆன் நபி அவங்களோட வாழ்வு என்பது குர்ஆன். எனவே இன்று நாங்க குர்ஆன் அறிஞர்கள் சொல்வார்கள், எங்கு போய் பார்க்க வேண்டும்? கபர்ல அடக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில தான் குர்ஆன் இருக்கிறது. பூமிக்கு மேல் வாழக்கூடிய வாழ்வில் குர்ஆன் இல்லை என்று சொல்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான சிறப்பு என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹதீஸுடைய மறுமையுடைய நாளில் குர்ஆன் உடையவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அவங்க யாரு குர்ஆன் உடையவர்கள்? குர்ஆனின் படி வாழ்ந்தவர்கள். அதே ஹதீஸ்ல வருகிறது, தக்துமுஹு சூரத்துல் பக்ரா வ ஆலு இம்ரான். அந்த மக்களுக்கு முன்னால 2 சூரா இருக்குமா? இந்த சூரா சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் பக்ரா, ஆலு இம்ரான், இந்த 2 சூறாவும் அவர்களுக்கு முன்னால் இருக்கும். யாருக்கு? இந்த குர்ஆனின் படி வாழ்ந்த மக்களுக்கு முன்னால் இந்த 2 சூறாக்களும் இருக்கும். எந்தெந்த சூரா? சூரத்துல் பக்ரா, ஆலு இம்ரான். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை, 3 உதாரணங்களை சொன்னார் என்று அந்த சஹாபி சொல்றார். யாரு சஹாபி? நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். நபி அவர்கள் இதற்கு 3 உதாரணங்களை சொன்னாங்க. எதற்கன்னா இந்த 2 சூறாக்கும். எந்த சூறாக்கு? சூரத்துல் பக்ராவுக்கும் ஆலு இம்ரானுக்கும். என்ன உதாரணம் சொன்னாங்க என்று சொன்னால், அவர் சொல்றார், அந்த உதாரணங்களை நான் மறக்கவே இல்லை. 2 மேக மூட்டங்கள், மேகங்கள், அது போன்று இந்த 2 சூறாக்களும் இருக்கும். இந்த சூறா 2 எப்படி இருக்கும் என்று தெரியணுமா இல்லையா? அந்த புத்தக வடிவத்தில் இருக்குமா? எப்படி இருக்கும் அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தின் மூலம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்களே, 2 மேக கூட்டங்களை போன்று இந்த 2 சூறாவும் இருக்கும். இது ஒன்று. அடுத்து நபி அவர்கள் அதிலே சொல்கிறார்கள், அதாவது பிரகாசம் அளிக்கக்கூடிய 2 மேக கூட்டங்களை போன்றுதான் அதனுடைய நிறம் சொல்லும் போது அது பிரகாசமானதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே சொல்கிறார்கள். 3வது சொல்கிறார்கள், 2 பறவை கூட்டங்களை போன்று இருக்கும். 2 பறவை கூட்டங்களை போன்று இருக்கும். அந்த 2 சூறாக்களும் யாருக்காக என்றால், அந்த 2 சூறாவுக்கு உரிய கடமைகளை செய்த அந்த அடியாருக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுமாம்? வாதாடும். அல்லாஹ்விடத்தில் அந்த அடியானுக்காக பேசும். அப்ப இந்த 2 சூறா மிக மிக முக்கியமானது. நல்லா விளங்கிக்கோங்க. எந்தெந்த சூறா? சூரத்துல் பக்ரா, ஆலு இம்ரான். நீங்க பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹுடைய வாழ்வில் அவங்களோட வரலாற்றில் சொல்லப்படுகிறது, அவங்க சூரத்துல் பக்ராவை மரணமிடுவதற்கு 10 வருடங்கள் எடுத்துக்கொண்டார்கள். எத்தனை வருடம்? 10 வருடங்கள். அப்ப இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, அவ்வளவு அவர்கள் அந்த வசனங்களை மரணமிட்டார்கள், தங்களோட வாழ்க்கையில செயல்படுத்துவாங்க, அதை விளங்குவாங்க, அறிவாங்க. அதற்கு பிறகுதான் ஏனைய வசனங்களை இப்படி 10 வருடங்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்படி ஒரு சிறந்த சூறா தான் சூரத்துல் பக்ரா. அதே போன்று அடுத்து ஆலு இம்ரான். இந்த 2 சூறாவுக்கும் நாங்க ஹதீஸ் ஒரு பேர் படிச்சுக்கிறோம். என்ன பேர்? இந்த 2 சூறாவுக்கும் நபி அவங்க ஒரு சிறப்பு பேரை சொல்கிறார்கள். ஜஹ்ராவைன் என்ன சொல்றாங்க? அஸ்ஸஹ்ராவைன். இந்த 2 சூறாவுக்குரிய பேர்கள். அஸ்ஸஹ்ராவைன் என்று சொன்னால் அது பிரகாசம் அளிக்கக்கூடியதாக மறுமையில் நிச்சயமாக இருக்கும். இந்த 2 அத்தியாயங்களுக்கு நபி அவர்கள் இந்த சிறப்பு பேரையும் வழங்கினார்கள். அதனால நாங்க குர்ஆனுடைய சூறாக்கள்ல சூரத்துல் பக்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய கவனம் எடுக்கணும். சூரத்துல் பக்ராவை படிக்கிறதுல, விளங்குறதுல நீங்க எடுத்து பாருங்க. நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை படிக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுல அல்லாஹ் 3 கூட்டத்தாரை பற்றி சொல்றான். சூரத்துல் ஃபாத்திஹால எத்தனை கூட்டத்தாரை பற்றி சொல்றான்? 3 கூட்டத்தாரை பற்றி சொல்கிறான். நாங்க படிச்சுக்கிறோம். யார் அந்த 3 கூட்டத்தினர்? அந்த 3 கூட்டத்தினர் எந்தெந்த இடத்துல சொல்லப்படுறாங்க சூரத்துல் ஃபாத்திஹால? சொல்லுங்க பாப்போம். சூரத்துல் ஃபாத்திஹால சொல்லப்படும் அந்த 3 கூட்டத்தினர் எந்தெந்த வசனங்கள்ல சொல்லப்படுறாங்க? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இதுல ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இதில் சொல்லப்படும் இந்த கூட்டத்தினர் யார் என்றால், இவர்கள் தான் கற்ற அந்த இல்மின் படி செயல்பட்டவர்கள், மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள், அந்த கற்றுக்கொண்ட அந்த மார்க்க அறிவின்படி வாழ்ந்தார்கள். இஸ்லாம் நேரான வழியை நாங்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறோம். அந்த நேர்வழி எப்படிப்பட்டது என்றால், நீ அருள் செய்தவர்கள் சென்ற பாதை. நீ அருள் செய்தவர்கள் சென்ற பாதை. அப்ப இதுல உங்களுக்கு என்ன விளக்கம் கிடைக்குது? சொல்லுங்க. முக்கியமான ஒரு விளக்கம் இருக்குது. என்ன விளக்கம்? நீ அருள் செய்தவர்கள் சென்ற பாதை என்ன, நீங்க என்ன விளங்குது உங்களுக்கு அதுல? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அதாவது அல்லாஹுடைய அருளின்றி நேர்வழியை பெற முடியாது. அல்லாஹுடைய அருளின்றி எதை பெற முடியாது? நேர்வழியை பெற முடியாது. அதனாலதான் எப்படி சொல்றோம், நீ அருள் செய்தவர்கள் சென்ற பாதை, நீ அருள் செய்தவர்கள் பயணித்த பாதை. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹிதாயத்தை பொறுத்தவரையில நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹிதாயத் நேர்வழி என்பது ஒருவருக்கு இறைவனுடைய அருள் இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க உலகத்தில் உள்ள செல்வத்தை, கோடிக்கணக்கான செல்வத்தை கொட்டினாலும், இந்த முழு உலகமும் சேர்ந்து ஒருவருக்கு ஹிதாயத் நேர்வழியை கொடுக்க நாடினாலும் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? முழு உலகத்தில் உள்ள செல்வத்தை நீங்க கொட்டினாலும் ஒருவருக்கு நீங்க ஹிதாயத்து கொடுக்க முடியுமா? முடியாது. என் அருமை சொல், ஹிதாயத் அல்லாஹுடைய கையிலே உள்ளது. யாருடைய கையில? அல்லாஹுடைய கையில் உள்ளது. இதுக்கு நாங்கள் மிகப்பெரிய சான்றாக சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. எந்த வரலாறு சொல்லுவோம்? நபில அந்த வரலாறே சொல்லுவோம். அதே போன்று நீங்க அடுத்து கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த ஹிதாயத் இருக்கிறதே, இதை தடுக்க முடியாது என்பதற்கு ஃபிர்அவுனுடைய மனைவியுடைய வரலாறு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஹிதாயத், அந்த பிரகாசம், ஆசியா ரலியல்லாஹு அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் நுழைந்த அந்த பிரகாசம், அதை ஃபிர்அவுனால தடுக்க முடியவும் இல்லை. நுழைந்த அந்த நேர்வழியை அவன் வெளியிலே கொண்டு வருவதற்கு, அதிலிருந்து அவர்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு வருவதற்கு அவர்களை மிகப்பெரிய சித்திரவதைகளுக்கு எல்லாம் உட்படுத்தினான். ஆனாலும் அந்த ஹிதாயத்தை என்ன செய்ய முடியல அவனால கொண்டு. அப்ப என்ன அல்லாஹ் சொல்றான்? அதாவது உனக்கு உனது மனைவியுடைய உள்ளத்தை என்ன செய்யலாது? கண்ட்ரோல் பண்ணல. நீ உலகத்துக்கே உன்னை கடவுள் என்று சொல்றாய், அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்? உனக்கு உனது மனைவியுடைய உள்ளத்தை உனக்கு என்ன செய்யலாது? கண்ட்ரோல் பண்ணல. அது யாருடைய கையில தான் இருக்குது? அது ரப்புடைய கையில் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் ஃபாத்திஹா 3 சாராரை சொல்கிறது. முதல் சாரார் யாரு? அவர்கள் தான் இறைவனுடைய அருளை பெற்ற அந்த நல்ல மக்கள். இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் முதன்மையானவர்கள் யார் சொல்லுங்க? நபிமார்கள். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் முதல்ல வரக்கூடியவங்க யாரு? நபிமார்கள். அதற்கடுத்து உண்மையாளர்கள், அதற்கடுத்து சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்கள் எல்லாம் அதிலே வருவார்கள். சரி, சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லக்கூடிய இரண்டாவது சாரார் எதுல இருக்கிறாங்க? அதாவது கைரில் மக்தூபி அலைஹிம். அவ்வளவுதான், அதை மட்டும் சொல்லுங்க. இது கைரில் மக்தூபி அலைஹிம். இதில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை சொல்கிறான். அந்த கூட்டத்தினர் யார்? அந்த கூட்டத்தினர் இறைவனுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள். இறைவனுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள். அவர்கள் எப்படி இறை கோபத்துக்கு உள்ளானார்கள் என்று தெரிய வேணுமா இல்லையா? நாங்க ஏன் தெரிய வேணும்? நாம் அதில் விழுந்து விடக்கூடாது, நாம் அந்த கூட்டத்தில் ஆகிவிடக் கூடாது என்பதற்கு நாம் தெரிய வேண்டும். அந்த இறைவனுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள் யார்? அவர்கள் தான் யூதர்கள். அவங்க யாரு? யூதர்கள். அப்ப யூதர்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அவர்களிடம் இல்ம் இருந்தது, மார்க்க விளக்கம் தௌராத்துடைய இல்ம் இருந்தது. ஆனா அவங்க என்ன செய்யல? அதை செயல்படுத்தவில்லை. அப்ப இறைவனுடைய கோபத்துக்கு உள்ளாகக்கூடியவங்க யாரு? மார்க்கத்தை தெரிந்தும் செயல்படுத்தாதவங்க. யார் வருவாங்க? மார்க்கத்தை கற்று அறிந்து தெரிந்து செயல்படுத்தாதவர்கள் எந்த லிஸ்ட்ல வருவாங்க? அந்த லிஸ்ட் தான். இறைவனுடைய கோபத்துக்கு எப்படி யூதர்கள் ஆளானார்களோ அதே போன்றுதான் நாங்க மார்க்கத்தை தெரிந்து கொண்டு செயல்படுத்தாமல் இருந்தால் இறை கோபத்துக்கு உள்ளாகுவோம். இதில் சொல்லப்படுகின்ற இரண்டாவது சாரார். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள், ஒரு யூத பெண்மணி ஆட்டு இறைச்சிலே விஷத்தை கலந்து கொடுக்கின்றார். நபி அவர்களை விருந்துக்கு அழைத்து நபி அவர்களோடு சென்ற சஹாபாக்கள் மரணித்து விடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு நபி அவர்களோடு அந்த விருந்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் மரணித்து விடுகிறார்கள். நபி அவர்கள் அல்லாஹுடைய அருளால் நபி அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நபி அவங்களை அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனா நபி அவங்க மரணிக்கும் போது கூட சொன்னாங்க, அந்த வேதனை நான் எனது தொண்டையிலே அதை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன், அந்த வேதனையை நான் உணர்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். இப்ப இந்த இடத்துல இந்த நிகழ்வுக்கு பிறகு நபி அவர்கள் யூதர்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள். ஒன்று கூட்டி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், எனக்காக ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள்? எனக்கு
விருந்துக்கு என்னை அழைத்து அந்த விருந்தில் அந்த ஆட்டு இறைச்சியில் நீங்கள் விஷத்தை ஏன் கலந்தீர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீங்கள் ஒரு பொய்யராக இருந்தால் நீங்கள் மரணித்து விடுவீர்கள், நாங்கள் உங்களை விட்டு நிம்மதி பெற்று விடுவோம். நீங்கள் ஒரு உண்மையாளராக இருந்தால் தப்பித்து விடுவீர்கள். இப்ப நபி அவங்க உண்மையாளர் என்பதை நிதர்சனமாக விஷப்பரீட்சை செய்து தெரிந்து, என்ன பரீட்சை? விஷப்பரீட்சை. விஷப்பரீட்சை செய்து இவர் உண்மையான நபி என்று தெரிந்து கொண்டார்கள். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சுப்ஹானல்லாஹ். அதாவது கண் முன்னால பார்க்கிறாங்க, விஷப்பரீட்சை செய்து பார்க்கிறார்கள், அவர்கள் அவங்க பாதுகாக்கப்படுறாங்க, அவங்க உண்மையான நபி என்பதை நேரடியாக பார்க்கிறார்கள். பார்த்தும் என்ன செய்யல? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். எனவே இவர்கள் தான் கைரில் மக்தூபி அலைஹிம், இறை கோபத்துக்கு உள்ளானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل اسفارا. தௌராத்தை சுமந்தவர்களுக்கு உதாரணம் என்ன? உதாரணம் பொதி சுமந்த கழுதைகளை போன்று என்ற அவர்களுக்கு ஒரு கழுதை சுமந்த அதுக்கு எந்த உணர்வும் இல்லாதது போன்றுதான் இவர்கள் தௌராத்தை சுமந்து செயல்பட்டார்கள். எனவே நீங்க எடுத்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லக்கூடிய இரண்டாவது சாரார் யாரு சொல்லுங்க? இறைவனுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள் யூதர்கள். என்றா அந்த 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 ரூட்ல யாரெல்லாம் போவாங்களோ, எந்த ரூட்ல இல்ல, அந்த ரூட் என்னது? மார்க்கத்தை அறிந்தும் செயல்படுத்தாதவர்கள். அந்த ரூட் என்னது? அந்த வழி தவறிய அந்த வழிகேடு, இறை கோபத்துக்கு உள்ளான அந்த வழி என்பது எதென்றால் மார்க்கத்தை கற்றும் தெரிந்தும் விளங்கியும் செயல்படுத்தாதவர்கள். புரியுதா சொல்றது? அதனாலதான் இமாம்கள் சொல்வார்கள், யார் மார்க்கத்தை கற்று செயல்படுத்தவில்லையோ ஷிபுஹும் பில் யஹூத் என்று சொல்வாங்க. யூதர்களை ஒப்பானவர்கள். அவங்க யாரு? யூதர்களுக்கு ஒப்பானவர்கள், மார்க்கத்தை கற்றும் செயல்படுத்தாதவர்கள். சரி, இப்ப மூன்றாவது சாரார் எதில் வருகிறார்கள்? வலவ்வாலீன். எதில் வருகிறார்கள்? வலவ்வாலீன். அதாவது வழி தவறியவருடைய வழியையும் எமக்கு காண்பித்து விடாது, வழிகேடர்களுடைய வழியையும் எமக்கு காண்பித்து விடாது. அந்த வழியில் நாம் பயணித்து விடக்கூடாது. யார் வழிகேடர்கள்? கிறிஸ்துவர்கள். அதாவது மார்க்கத்துடைய இல்ம், அறிவு தெளிவின்றி வழிகட்டு போனார்கள். இது ஒரு சாரார். என்ன? மார்க்கத்தை கற்றுக்கொள்றது கிடையாது, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு எந்த ஆர்வமும் கிடையாது. அவர்கள் அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும்டா, எனக்கு எல்லாமே தெரியும். எப்படி இருக்கும் அவங்களோட சிந்தனைகள்? எனக்கு அனைத்தும் தெரியும். பிரச்சனை என்னடா, அவருக்கு தெரியும், அவருக்கே தெரியாது. பிரச்சனை தானே. ஒருத்தன் தெரியாது என்று வந்தான்னா என்ன செய்யலாம்? சொல்லிக் கொடுக்கலாம். தெரியாது என்று வாரானுவீங்களே, எனக்கு தெரியாது சொல்லித்தாங்க என்றால் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா அவன் தெரியாது என்ற அந்த இடத்துக்கு வந்துட்டானே. அதனாலதான் இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் சொல்வார்கள், லா அத்ரி என்பது நிஸ்ஃபுல் இல்ம் என்று சொல்லுவான். லா அத்ரி என்பது என்ன? நிஸ்ஃபுல் இல்ம். தெரியாது என்பது அறிவின் அரைப்பகுதி. புரியுதா சொல்றது? ஒருத்தன் தெரியாது என்ற முடிவுக்கு வாரானுவீங்களே, எனக்கு தெரியாது என்றால் அது அறிவை நீங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா அதுல ஒரு பகுதி என்றான். எது தெரியாது என்பது? பாத்தீங்களா? இப்ப இவ்வளவு முக்கியம். தெரியாது என்றால் தான் கற்றுக்கொள்வோம். தெரியாது சொல்லித்தாங்க. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் இருக்கும்போது பள்ளிக்கு வந்தார், தொழுதார். தொழுதுவிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னார், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. தொழல, மறுபடியும் போய் தொழுங்கண்ணா. மறுபடியும் தொழுதுட்டு வந்தார், நபிக்கு சலாம் சொன்னார், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. தொழல, மறுபடியும் போய் தொழுங்கண்ணா. மூன்றாம் முறையும் தொழுகிறார். தொழுதுட்டு வந்து சலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லும் போதும் அதே பதில் தான். அப்பதான் சொல்ற தொழுகை சொல்லித்தாங்க ரசூலுல்லாஹ். அப்பதான் கேட்கிறார், என்ன யார் சொல்ல, தொழுகையை கற்றுத்தாருங்கள். பாத்தீங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் தொழுகை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதுதான் முக்கியமான இடம். பாத்தீங்களா? ஆரம்பத்திலே கேட்டது ஆரம்பத்திலே செஞ்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருப்பாங்க, ஆரம்பத்திலே கற்றுக் கொடுத்திருப்பாங்க. அப்ப எனவே ஒருவர் தனக்கு தெரியாது, இது எனக்கு சொல்லித்தாங்கன்னா அதுதான் இல்ம். அது என்ன? அதுதான் இல்ம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாங்க நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம் சில நேரங்கள்ல, அதாவது அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மார்க்கம் தெரியும் என்று, ஆனா அவருக்கே தெரியாது, அவருக்கு அந்த மார்க்க விஷயம் தெரியாதுன்றது அவருக்கே தெரியாத நிலை. இதுதான் ஜஹல் முராக்கப்னு அரபுல சொல்லுவாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே,
நாம் மார்க்க விஷயங்களை நாம் தெரிந்து கற்று செயல்பட வேண்டும். நினைச்சு பாருங்க, ஒரு மார்க்க விஷயத்தை பிழையாக ஒருத்தன் 30-40 வருஷம் செய்யறான், எவ்வளவு பெரிய நஷ்டம். ஒரு மார்க்க விஷயத்த ஒருத்தன் தெரியாம ஒரு 30-40 வருடம் செய்து கொண்டு இருக்கிறான் என்றால் எவ்வளவு கை சேதம் அது. அவன் படிக்காமல் கற்றுக்கொள்ளாமல். அருமையான சகோதரர்களே, நீங்க எடுத்து பாருங்க. இப்ப நீங்க தொழுறீங்க, நாங்க எத்தனை வருஷம் தொழுறோம்? மசாலா நாங்க இருப்போம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் தொழக்கூடிய நாங்க இருக்கிறோம். ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்கிறார், தொழுகையில நீங்க இந்த அமைப்புல ருக்குல இப்படி செய்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியுமா? நீங்க சுஜூதிலே இந்த மாதிரி செய்றீங்களே, இப்படி செய்வதற்கு என்ன அடிப்படை என்று கேட்டால் நமக்கு பதில் சொல்ல தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்? எல்லோரும் செய்யறாங்க, அதனால நாங்களும் செய்யறோம். எல்லோரும் செய்யறாங்க, அதனால நாங்களும் செய்யறோம். ஆனா சரியான ஒரு உருப்படியான பதில் சொல்ல தெரியுமா? நபி அவர்கள் இப்படித்தான் செய்தார்கள், நபி அவங்க இப்படித்தான் ருக்குல கையை வச்சாங்க, சுஜூதில் இப்படித்தான் நபி அவர்கள் வைத்தார்கள், இப்படி பதில் சொல்ல நமக்கு தெரியுமா? எவ்வளவு காலம் தொழுறோம்? நினைச்சு பாருங்க. அப்ப நாங்க தொழுகின்றோம், ஆனா தொழுகை கற்றுக்கொள்ளவில்லை. நாங்க என்ன செய்யறோம்? தொழுகின்றோம், ஆனா தொழுகையை கற்றுக்கொள்ளல. நபி அவர்கள் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை எப்படி தொழுதாங்க என்பதற்கு உங்களுக்கு இப்ப மாஷா அல்லாஹ் ஹதீஸ் நூல்கள் எல்லாம் தமிழ்ல விட்டன, அப்படித்தானே? அதே மாதிரி நபி வழி தொழுகை என்று தனியாக புத்தகம் போடப்பட்டிருக்கிறது, நபி வழி தொழுகை. அந்த புத்தகங்கள் நாங்கள் எடுத்து படித்தோம் என்றால் சஹாபாக்கள் எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. சஹாபாக்கள் நீங்க பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா யா ரசூலல்லாஹ், அப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறான். பாத்தீங்களா சஹாபாக்கள் எப்படி கற்றுக்கொண்டார்கள்? தக்பீரை கட்டியவுடன் நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் என்ன ஓதுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினத் தனஸ் அல்லாஹும்ம அக்ஸில் ஹதாயாய பில் மாஇ வஸ் ஸல்ஜி வல் பரத். அப்ப இந்த துஆ எப்படி கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சு? அபூ ஹுரைரா என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டார்கள், கிடைத்தது. அப்படிதான் மார்க்கம். நாங்க மார்க்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. யாரும் கேட்கலன்னா செய்தியே வந்திருக்காது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில மார்க்க விடயங்களை பொறுத்தவரையில் நாம் அதில் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன வந்த விஷயம், இப்ப தொழுகை நான் உங்களுக்கு சொன்னேன், தொழுகை நான் உங்களுக்கு சொன்ன. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. எப்படி சொன்னாங்க? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம் 3 சாராரை சொல்கிறது. அதில் நாம் எந்த சாராரில் இருக்க வேண்டும், எந்த சாரார்கள் இருக்கக்கூடாது. அற்புதமாக சொல்லுதா இல்லையா? சரி, அடுத்த மிக முக்கியமான சூரா என்னன்னு சொன்னவங்களுக்கு சூரத்துல் பக்கரா. சூரத்துல் பக்கராவை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க எடுத்து பாருங்க, ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். ஒருவர் என்ன செய்யறாரு? ஒரு புத்தகத்தை துவக்குகின்றார். அந்த புத்தகத்தை துவக்கக்கூடிய ஆசிரியர் தனது முன்னுரையில் என்ன சொல்வார்? தனது முன்னுரையில சொல்வார், இது எனது முயற்சியில் இயன்ற வரை நான் இந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறேன். இதில் நிறைகள் இருந்தால் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஒரு முஸ்லிமாக இருந்தால். அப்படி இல்லைண்டா இதில் குறைகள் இருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்கள், இதில் குறைகள் தவறுகள் இருந்தால் எனக்கு என்ன செய்யுங்க, சுட்டி காட்டுங்கள் என்று சொல்வார். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த வேதம் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எப்படி ஆரம்பிக்கிறான் அல்லாஹ்? ஸாலிகல் கிதாப், சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பம். அப்ப ஒருத்தர் குர்ஆனை திறக்கும் போது இது எப்படி பொய்யா உண்மையா, சந்தேகத்துக்கு இடமானதா இல்லையா, அதற்கு முதல்ல அல்லாஹ் பதில் சொல்கிறான், லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகின், இதில் எந்த சந்தேகமும் இதில் கிடையாது. சவாலா இல்லையா? ரப்பிடமிருந்து வந்த வேதம் என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா? ரப்பிடமிருந்து வந்த வேதம் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று வேண்டுமா? என் அருமை சகோதரர்களே, அவன் சொல்கிறான் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். படிக்கும் போதே நம்பிக்கை என்ன? இது உண்மையான வேதம், இறை வேதம். ஏன்? இறைவனை சொல்லிவிட்டான், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவன் சொல்லிவிட்டான். ஹுதல் லில் முத்தகீன், இது இறையச்சம் மிக்கவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது. இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு குர்ஆன் வழிகாட்டும் என்றால் என்ன விளக்கம்?
அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? எந்த அளவு உங்களோட உள்ளத்துல தக்குவா இரையச்சம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களோட உள்ளம் ஹிதாயத்துக்கு நெருங்கி கொண்டே இருக்கும். அப்படித்தானே? அவங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொன்னாலும் அப்படி கிளிக் ஆகும். அவங்களுக்கு குர்ஆன பின்னால இமாம் ஓதும் போது கேட்டாலும் என்ன செய்யும்? அந்த விஷயங்கள் அவங்களோட உள்ளத்துல அப்படி கிளிக் ஆகும். ஆனால் தக்குவாவை விட்டு தூரமாக தூரமாக நீங்க எவ்வளவுதான் கொட்டினாலும் என்ன எடுபடாத மோசமான நிலைகள் உருவாகும். அப்ப தக்குவா இரையச்சம் எந்த அளவு உள்ளத்தில் அதிகரிக்கிறதோ அந்த அளவு ஒரு சின்ன ஒரு குர்ஆனுடைய செய்தி கூட உங்களை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு சின்ன செய்தி, அது இறைவனுடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? இறைவனுடைய வார்த்தை. நாங்க படிக்கிறோம் உமர் ரலியல்லாஹுடைய அந்த சபையில் உமர் ரலியல்லாஹு ஆட்சி பீடத்தில் ஒரு மிக பெரும் அமீருல் மூமினின் தலைவராக ஆட்சியில் இருக்கும் போது, ஜனாதிபதியாக இருக்கும் போது அவருடைய சபையில் வந்து ஒருவர் மிக அநாகரிகமாக பேசி விடுகிறார். நீதியாக ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளரை பார்த்து நீங்கள் இப்படி பாராபட்சமாக நடக்கின்றீர்கள் என்று சொன்னவுடன் அவர்களுக்கு ஒரு கடுமையான கோபம் வருகிறது. கடுமையான ஒரு கோபம். என் அருமை சகோதரர்களே, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் உடனே அந்த இடத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினேன். அல்லாஹ் சொல்கிறான், ஹுதில் அஃப்வ வ அம்ர் பில் உர்ஃப் வ அஅரித் அனில் ஜாஹிலின். மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நன்மையை ஏவுங்கள், அறிவினர்களை புறக்கணியுங்கள். சொல்றாங்க, இந்த வசனத்தை நான் ஓதியவுடன் உமர் ரலியல்லாஹு அந்த கோபம் எப்படி தணிந்தது என்றே எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா, அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் அவங்க நினைச்சா எப்படி அந்த மனிதரை தண்டித்திருக்கலாம். ஆனா குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டவுடன் என் அருமை சகோதரர்களே என்ன செய்யறாங்க? அப்படியே அவனுடைய கோபம் தணிந்து விடுகிறது. ஏன் தணிந்தது? அல்லாஹுடைய வார்த்தை, படைத்த ரப்புடைய அந்த மகத்துவம் வல்லமை உள்ளத்தில் நிறைந்திருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், கால் அல்லாஹ் என்றால் அதற்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அந்த அத்தியாயம் அவ்வளவு அற்புதமான செய்திகளை உள்ளடக்குது. எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா நீங்க 3 சாராரை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேனோ அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் 3 சாரார்களை சொல்கிறான். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் 3 சாராரை சொல்கிறான். யார் முதல் சாரார்? முதல் சாரார் அல்லதீன யுமினூன பில் கைப். அல்லாஹ் மூமின்களை சொல்கிறான். மூமின்களுடைய முதல் பண்பு என்ன? மறைவானவற்றை நம்புவார்கள். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈமானுடைய அஸ்லே இதுதான். ஈமானுடைய அஸ்ல் என்ன? மறைவானவற்றை நம்புவார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா? அது என்ன? பகுத்தறிவில போட்டுதான் நாங்க அலசித்தான் எடுப்போம். புரியுதா? நாங்க நடைமுறைக்கு பொருத்தமன்றாதான் எடுப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் மூமின்கள் அல்ல. மூமின்கள் என்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் என்ன செய்வாங்க? அதை அப்படியே நம்புவார்கள். அல்லதீன யுமினூன பில் கைப். அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். ஏன் நம்புவார்கள்? சொல்லுங்க. சொல்வது அல்லாஹ். சொல்வது யார்? அல்லாஹ் சொல்கிறான், அதனால் நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதனால் நம்புகிறோம். யார் யாரோ சொல்லக்கூடிய மூட நம்பிக்கைகளை எல்லாம் நம்ப மாட்டோம். அது அல்லாதவைகள் எல்லாம் என்னதான்? அவைகள் மூட நம்பிக்கைகள், போலியானவைகள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லக்கூடிய மறைவானவற்றை நம்பக்கூடியவர்கள் மூமீன்கள். கபருடைய வாழ்வை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களா? சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்புவோம். அல்லாஹ்வுடைய தூதர் மறைவானவற்றை. எனவே மூமின்களுடைய முதல் அடிப்படையான பண்பை தான். டைம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்ப எத்தனை? 5:10. அல்லதீன யுமினூன பில் கைப். இப்ப இதில் அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய பண்புகளை அங்கு பட்டியலிடுகிறான். வயுகீமுன ஸலா. அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள். நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். உமக்கு அருளப்பட்ட வேதத்தை, உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களை அவர்கள் நம்புவார்கள். மறுமையை உறுதியாக நம்புவார்கள். சும்மா அல்லாஹ் சொல்லல, எப்படி சொல்றான்? மறுமையை அவர்கள் உறுதியாக, மிக உறுதியாக மறுமையை நம்புவார்கள். மறுமையுடைய நம்பிக்கை என்பது நமது உள்ளத்தில் அசைக்க முடியாத ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை என்ன செய்யும்? நம்மை நகர்த்தும், ஒரு சிறந்த ஒரு அடியானாக நம்மை மாற்றக்கூடியதுதான் மறுமையுடைய நம்பிக்கை. ஏன்? அங்கு நான் ஒவ்வொன்றுக்கும் படைத்த ரப்பின் முன்னால் கணக்கு கொடுத்தாக வேண்டும். எனது ஏடு எனது கையில் ஒப்படைக்கப்படும். அதில் நான் செய்த அனைத்தும் அந்த ஏட்டில இருக்கும். எதுவும் தவறி போகாது. அதற்கு நான் ஒவ்வொன்றுக்கும் ரப்பின் முன்னால் கணக்கு கொடுத்தாக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அவருடைய ஏடு அவருடைய கையில் கொடுக்கப்படும் என்ற என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுத்தாக வேண்டும். அனைத்தும் அதில் இருக்கும், அனைத்தும் அதில் பதியப்பட்டிருக்கும்.
எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் முதல் சாரார் மூமின்கள். அல்லாஹ் அவர்களை சொல்கிறான், உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தான் இறைவன் புறத்திலிருந்து ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அடுத்து அல்லாஹ் காஃபிர்களை சொல்கிறான், இன்னல் லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன் ختمல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா வ லஹும் அஸாபுன் அதீம். இந்த வசனங்கள்ல ரெண்டே ரெண்டு வசனம் தான் காஃபிர்கள். மூமின்களை பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்க, அல்லதீன யுமினூன, அதுல இருந்து ஒரு 3 வசனங்கள் மூமின்களை பற்றி வருகிறது. காஃபிர்களை பற்றி 2 வசனங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் சமம்தான். ஏன்னா அந்த அவர்களுடைய பாவங்கள், அவர்கள் படைத்த ரப்பை அவர்கள் மறுத்தது, அதனுடைய காரணமாக அமைந்து விட்டது. அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வோட உள்ளங்களில் முத்திரையிட்டு விட்டான் அல்லாஹு தஆலா சொல்றான். அதுக்கு பிறகு நீங்க எடுத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ஒரு வசனங்கள், நிறைய வசனங்கள் அல்லாஹ் முனாஃபிக்குகளை சொல்கிறான். வமினன் நாஸ், இதுதான் விஷயம். வமின உங்களை தான் இருப்பாங்க. வமினன் நாஸ், மனிதர்கள் நின்றும் உள்ளவர்கள். அவங்க யாரு? நாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். ஆமன்னா பில்லாஹ் வபில் யௌமில் ஆகிர், அல்லாஹுவை இறுதி நாளை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் மூமின்கள் அல்ல. இவங்க தான் மிக டேஞ்சரான கூட்டம். அதனாலதான் அங்க நீங்க எடுத்தீங்கன்னா சூரத்துல் பக்ரால அதுக்கு பிறகு ஒரு பட்டியலே அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக்குகள் என்றால் யார், நயவஞ்சகர்கள் என்றால் யார், நாம் மிக மிக ஆபத்தானவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த குர்ஆனுடைய அத்தியாயங்களை, அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ரா, ஆல் இம்ரான் அத்தியாயங்கள் நாங்க கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க என்ன செய்யுங்க, முழுமையா படிங்க இன்ஷா அல்லாஹ். இந்த குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு எல்லாத்திலும் இருக்குதா? குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லாதவங்க இதை எடுத்து படிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். என்ன? எடுத்து படிக்க வேண்டும். இதுல ஒரு 6-7 குர்ஆன் இருக்கு தமிழாக்கம். இல்லாத சகோதரர்கள் எடுத்து படிப்பதற்காக நாங்க தாரோம் இன்ஷா அல்லாஹ். இது மிக முக்கியம். ரமதானுடைய மாதம், ரமதானுடைய காலம், நாங்க குர்ஆனோடு ஒரு சிறந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு மொபைல்கள்ல கூட மாஷா அல்லாண்டு தமிழில் குர்ஆன் அடிச்சீங்கன்னா, தமிழில் குர்ஆன் அடிச்சீங்கன்னா வரும், தமிழ் குர்ஆன் வரும். அதே மாதிரி நிறைய ஹதீஸ் நூட்களை போட்டிருக்கிறாங்க. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நசாயி, நிறைய ஹதீஸ் கிரந்தங்களோட தமிழாக்கங்கள் அதில் போடப்பட்டிருக்கு மாஷா அல்லாண்டு. அவைகள் எல்லாம் உங்களுக்கு படிக்கலாம் அந்த இணையதளம். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, குர்ஆனை நாங்க ஒவ்வொருவரும் அதனுடைய தமிழாக்கத்தோடு விளக்கத்தோடு நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் எனக்கு என்ன கட்டளையிடுகிறான், அல்லாஹ் என்னை எதை விட்டு தடுக்கின்றான், அல்லாஹ் எனக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன, அல்லாஹ் எனக்கு எதன்பால் நெருங்கக்கூடாது என்று சொல்கிறான். இப்படி என் அருமையான சகோதரர்களே, குர்ஆனை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். குர்ஆனை நாம் ஒவ்வொருவரும் அதனுடைய மொழிபெயர்ப்பை, தமிழாக்கத்தை படிக்க வேண்டும். இதுல நீங்க ஒவ்வொருவரும் ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. இந்த ரமதானுடைய மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனமாவது. சஹாபாக்கள் சொல்றாங்களா இல்லையா? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து 10 வசனங்களை கற்றுக்கொள்வோம். 10 வசனங்களை கற்றால் அந்த வசனங்களை நாம் மரணமிடுவோம், அந்த வசனங்கள் உள்ள செய்திகளை எல்லாம் விளங்குவோம். அதுக்கு பிறகு ஏனைய வசனங்களை கற்றுக்கொள்வோம். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனமோ அல்லது ஒரு பக்கமோ 2 பக்கமோ அதனுடைய மொழிபெயர்ப்போடு நாம் படிப்பது. என்ன குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சொல்லக்கூடிய செய்தி என்ன, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இப்போ எத்தனை வயது எங்களுக்கு இருக்குது, இதுவரை நான் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படிக்கவில்லையே. ஒரு சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்தார். அதாவது ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்த ஒரு சகோதரர், ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரர், அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை 2 முறை முழுமையாக படித்தேன் என்றார். சுப்ஹானல்லாஹ், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. குர்ஆனுடைய தமிழாக்கத்தை 2 முறை முழுமையாக படித்தேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை எப்படி அருள் பாலிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாங்க எங்களோட வாழ்க்கையில குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுடைய பொருளையாவது முழுமையாக படிச்சிருப்போமா? நினைச்சு பாருங்க. சூரத்துல் பக்ராவுடைய தமிழாக்கத்தையாவது முழுமையாக படித்திருப்போமா? குர்ஆன் அதுதான் நமது வழிகாட்டல். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், மிகச் சரியான வழியை காட்டக்கூடியது குர்ஆன். நாம் அந்த குர்ஆனை படிக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனோடு ஒரு சிறந்த நல்ல தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் அதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.